Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸ்க்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வந்து சூப்பர் சாட்டர்டே மேட்சஸ் அண்ட் டபுள் ஹெடர் மேட்சஸ் இருக்கு. அண்ட் இன்னத்த முதல் மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் லைக்கா கோவை கிங்ஸும் SCF கிரிக்கெட் கிரவுண்ட் சேலம்ல விளையாட போறாங்க. சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பார்த்தோம்னா டாப் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. 2 மேட்ச் ஆடி இருக்காங்க, 2மே வின் பண்ணியிருக்காங்க. மீன்வைல் லைக்கா கோவை கிங்ஸ் பார்த்தோம்னா பாட்டம் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஏன்னா 2 மேட்ச் ஆடி 2மே தோத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாகவே லைக்கா கோவை கிங்ஸ் இன்னும் டெஸ்பரேட்டாக இருப்பாங்க அவங்களோட முதல் வெற்றியை பதிவு பண்ணுறதுக்கு. மீன்வைல் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க இன்னைக்கு. ஸோ ரொம்பவே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்சாக இருக்கும். அண்ட் எப்போவுமே சேப்பாக் சூப்பர் கில்லிஸும் லைக்கா கோவை கிங்ஸும் ஆடும்போது அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு செப்பரேட் ரைவல்ரியே இருக்குது டெஃபினட்டாகவே. ஸோ அந்த ரைவல்ரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா 2 பேருமே சேர்ந்தே கப்பை தூக்கியிருக்காங்க 2022ல். ஸோ அந்த லவ் ஸ்டோரிலாம் இருக்குது சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கும் லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் இடையில. ஸோ நல்ல ஒரு மேட்சாக இருக்கும் இது இன்னைக்கு. அண்ட் இன்னத்த டீம் காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா லைக்கா கோவை கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 வந்து எப்படி இருக்கும்னா சுரேஷ் லோகேஸ்வர் விக்கெட் கீப்பர், ஜிதேந்திர குமார், பி சச்சின், ஆண்ட்ரே சித்தார்த், ஷாருக் கான் கேப்டன், பிரதீப் விஷால் எல், மாதவா பிரசாத், மணிமாறன் சித்தார்த், ராமலிங்கம் ரோஹித், ஜாதவேத் சுப்பிரமணியன், கோவிந்த் ஜி. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 ஆஃப் லைக்கா கோவை கிங்ஸாக இருக்கும் இன்னத்த மேட்சுக்கு. மீன்வைல் ப்ராபபிள் பிளேயிங் 11 ஆஃப் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து பார்த்தோம்னா கே ஆஷிக், RS மோகித் ஹரிஹரன், பாபா அப்பர்ஜித், விஜய் சங்கர், N ஜெகதீசன் விக்கெட் கீப்பர், S தினேஷ் ராஜ், ஸ்வப்னில் சிங், J பிரேம்குமார், அபிஷேக் தன்வர், M சிலம்பரசன், N சுனில் கிருஷ்ணா. ஸோ இதுதான் வந்து ப்ராபபிள் பிளேயிங் 11 ஆஃப் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் இன்னத்த மேட்சுக்கு. அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து கீ பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்லேருந்து பாபா அப்பர்ஜித் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 352 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, 44 ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 139.68. ஸோ டெஃபினட்டாகவே பாபா அப்பர்ஜித் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. அண்ட் இன்னொரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா நாராயணன் ஜெகதீசன் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 258 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 36.86, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 137.96. ஸோ நாராயணன் ஜெகதீசனும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயராக இருப்பார் சேப்பாக் சூப்பர் கில்லிஸுக்கு. அண்ட் லைக்கா கோவை கிங்ஸ்லேருந்து பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ஷாருக் கான் தான். ஷாருக் கான் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 319 ரன்ஸ் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் ஆஃப் 63.8, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 188.75. ஸோ ஷாருக் கானும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்லேருந்து அபிஷேக் தன்வர் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல வந்து 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 8.17, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 14.4. ஸோ டெஃபினட்டாகவே அபிஷேக் தன்வர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர், நல்லா போட்டிருக்காரு. TNPLலே பார்த்தோம்னா ஓவரால் TNPL ஹிஸ்டரியிலேயே பார்த்தோம்னா நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அபிஷேக் தன்வர். ஸோ டெஃபினட்டாகவே ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்கு. அண்ட் இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா M சிலம்பரசன் வந்து TNPL லாஸ்ட் 6 மேட்சஸ்ல 5 விக்கெட் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 7, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 24. ஸோ டெஃபினட்டாகவே M சிலம்பரசனும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ். அண்ட் பவுலர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ஷாருக் கான் இப்போலாம் நிறைய பவுலிங் போடுறாரு TNPL. ஸோ ஷாருக் கானுக்கு வாட்ச் அவுட் பண்ணணும். லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 15 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 7.51, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 13.26. ஸோ டெஃபினட்டாகவே ஷாருக் கான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ். அண்ட் ஆல்சோ இன்னொரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ் வந்து யாருன்னு பார்த்தோம்னா மணிமாறன் சித்தார்த் வந்து லாஸ்ட் 10 மேட்சஸ்ல 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு, எக்கானமி ஆஃப் 6.28, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 33.42. ஸோ மணிமாறன் சித்தார்த்தும் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர் டு வாட்ச் அவுட் ஃபார் ஃப்ரம் லைக்கா கோவை கிங்ஸ். அண்ட் இன்னத்த மேட்ச்ல வந்து டாஸை வின் பண்ற டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு 180 அடிச்சு டிஃபெண்ட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா இது டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் கம்பேர்ட் டு கோயம்புத்தூர். இந்த கண்டிஷன்ஸ்ல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி டிஃபெண்ட் பண்றது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டெஃபினட்டாகவே எனக்கு தெரிஞ்சு டாஸை வின் பண்ற டீம் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ரன்ஸ் ஆன் த போர்ட் போட்டு ப்ரெஷர் போடலாம் ஆப்போசிஷன் மேல. அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து இன்னைக்கு என்னதுன்னு பார்த்தோம்னா சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் வந்து இன்னத்த மேட்ச் வின் பண்ணுவாங்க நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.